ஐந்தாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் குணசேகரன். விரிவான தகவல். கடந்த 18ஆம் தேதி அன்று சென்னையில் சிவானந்தா சாலையில் தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி, அது மட்டுமல்லாது 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு செவிலியர்கள் சங்கத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து 5வது நாளாக இன்றைய தினம் தங்களது 10 அம்ச கோரிக்கையினை நிறைவேற்றி தர வேண்டும் என தொடர்ந்து 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் 2வது முறையாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனோடு இந்த பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தங்களது அந்த 10 அம்ச கோரிக்கையில் எந்தெந்த அம்சங்கள் உடனடியாக நிறைவேற்றி தர முடியும் என்பது குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆலோசனை நடத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து செவிலியர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி முடிந்த அளவிற்கு என்ன மாதிரியான கோரிக்கைகள் அவர்கள் கேட்கிறார்கள், விரைந்து என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் என்பது குறித்தான விரிவான பேச்சுவார்த்தை 2வது கட்டமாக இன்றைய தினம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தொகுப்பூதிய செவிலியரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும், அதே போன்று சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், அதே போன்று கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களை பணி நீக்கம் செய்தவர்களுக்கு மீண்டும் பணி ஆணை வழங்க வேண்டும் என்பது குறித்தான 10 அம்ச கோரிக்கைகள் தொடர்பான அந்த 5 நாள் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் 2வது கட்ட பேச்சுவார்த்தை தற்பொழுது எந்த அளவிற்கு சுமூக முடிவு எட்டுமா என்பது குறித்தான இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக இது குறித்தான முடிவு எட்டப்படும். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.